வணக்கம் உறவுகளே. ஒரு வீடியோ கட்டுற பாருங்க, சிரிப்பா இருங்க, சிரிச்சிடாதீங்க, சிரிக்காம பாருங்க. உலகம் மிரண்டு போகுது சார். காரணம் யார்? ஜெய்சங்கர் ஒரு தமிழ் தான் சார். எப்பேற்பட்ட ஒரு 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 வலிமையான பாரதத்தை இன்னைக்கு பார்க்க முடியுது. உலகம் பூரா இந்தியா பிச்சைக்கார நாடுன்னு பார்த்தோம் பூரா இந்தியா இன்னைக்கு மிரண்டு போறான் சார். அமெரிக்க ஜனாதிபதியில இருந்து லண்டன் ஜனாதிபதி, லண்டன் பிரதமர், ஆஸ்திரேலியா பிரதமர், போன இடம் பூரா கட்டி போய்க்கிறான். கனடா பிரதமர், பிரான்ஸ் அதிபர், அத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கான் சார். பாரத பிரதமர் யாரால? திறமையான மந்திரியால, ஜெய்சங்கர். ராணுவத்துல எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நாங்க 25,000 கோடிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் சார். உருவாக்கி கொடுத்த யாரு? ராஜ்நாத் சிங் என்ற ஒரு இரும்பு மனுஷன். ராணுவத்துல இருக்கிறது ஹையஸ்ட் அலோகேஷன் சார். அவன் நினைச்சது 1000 கோடி அடிக்கலாம். ஆனா அந்த புத்தி இல்லையே பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுக்கு. இந்த நாட்டுக்கு என்ன வேணும்? உலகத்துல இவங்கிட்டயுமே இல்லாத எத்தனை திட்டங்கள், எத்தனை ஆயுதங்கள், எத்தனை உயரத்துக்கு நான் வளர முடியுமோ அதை கொண்டு போய் சேர்த்திருக்கான் சார் பாரதிய ஜனதா கட்சியில. பியூஷ் கோயல், அஸ்வினி வைஷ்ணவ், எத்தனை ட்ரெயின் சார், எத்தனை ட்ரெயின் சார். வந்தே பாரத் வேணுமா? ஸ்பீட் ரயில் வேணுமா? புல்லட் ரயில் வேணுமா? எத்தனை திட்டம் சார். ஹைப்பர் லூப் வரைக்கும் இன்னைக்கு கனவு குட்டி வச்சிருக்கான் சார் பாரத பிரதமர். என்னென்ன இல்ல சார் இந்த நாட்டுல. அப்பேற்பட்ட மந்திரிகள் இருக்காங்க. நிதி அமைச்சரை கொண்டு வந்து என்ன ஒரு ஜிஎஸ்டி ஒரு ரெவல்யூஷனரி சார். இன்னைக்கு 2 லட்சம் கோடி ஒரு மாசத்துக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அது பாரத தேசத்தினுடைய மட்டும்தான் சார். நினைச்ச அப்படி கொழிக்கிற ஒரு சூழலை உருவாக்கிற எந்த திட்டத்தை வேணாலும் பண்ணு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணு, நான் வாங்கி தரேன், ஒரு கன்சாலிடேட் பண்ணி தரேன், மக்கள் பணத்தை முழுசா நானு ஒயிட்ல கொண்டு வரேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். ஒரு டிமானிசேஷனுக்காக என்ன கத்து, என்ன கூப்பாடு. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கல்லடி கிடையாது பாகிஸ்தான். 370 ராமர் கோயில். ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு ஊரடங்கு கிடையாது. அயதுல்லா கமானி இறந்து போனா சார். ஈரான் அதிபர் இறந்து போனார் சார். 4 பேர் ஒன்னா கூட்டிட்டு கம்பெனி வச்சு போறான் சார். அந்த காலத்துல இருந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடக்கல, கல்லடி நடக்கல. எப்பேற்பட்ட உள்துறை சார். இதெல்லாம் அமைச்சரவையா? மானம் விட்டு கேவலமா கேச எதிர் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் 4 குடும்பத்தை வச்சுக்கிட்டு மக்களை பத்தி கவலைப்படாம சுரண்ட இதெல்லாம் ஒரு அமைச்சரவை. புரிஞ்சுக்கீங்க சார். தமிழக மக்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க. தயவு செய்து நினைச்சிடாது. கேவலம் விளம்பரத்துக்கோ நாடகத்துக்கோ எல்லாத்தையும் தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க. ஒரு காலத்துல வெறும் கழனியில மட்டுமே உழைச்சிட்டு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறவங்களை தெய்வமா பார்த்து, ஆமா நீ சொல்றது உண்மையா இருக்கும், நான் கொண்டு போய் உனக்கே போறேன்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நம்ம செய்தி மாதிரி ஒவ்வொருத்தர் உள்ளங்கையில இருக்கு சார். அதனால மக்களை இனி ஏமாத்த இந்த நாடக கும்பலால முடியாது. பாரத பிரதமருடைய அந்த பாதுகாப்பத்தான் இந்த தமிழக மக்கள் தேடுறாங்க. ஏன்னா அவரும் பாரத பிரதமர் தமிழகத்தை ரசிக்கிறார், தமிழை கொண்டாடுறார். மலேசியாவில போய் தமிழ் அப்படி மிதக்க விடுறார் சார். இந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட தமிழ்நாடு இருந்தா தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறும். ஆகையினால இந்த ஆட்சியெல்லாம் தயவு செஞ்சு கம்பேர் கூட பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிற மாற்றம் நிச்சயம் 2026ல வரும். அன்னைக்கு பாரத பிரதமருடைய பாதுகாப்பு கேட்டீங்களா மகளே? நங்கூரம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டீங்க ஃபுல்லாக. நீங்கள் யூடியூப்பில் தட்டினீங்கன்னா வரும். தாமரை டிவின்னு அடிச்சிங்கன்னா வரும். இது தாமரை டிவியோடது தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இது எவ்வளவு ஒரு இது அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுவோம். திருப்பி முதல்லேருந்து போடுறேன் கேளுங்க. எப்பேற்பட்ட ஒரு ஒரு வலிமையான பாரதத்தை இன்னைக்கு பார்க்க முடியுது. உலகம் பூரா இந்தியா பிச்சைக்கார நாடுன்னு பார்த்தோம் பூரா இந்தியா இன்னைக்கு மிரண்டு போறான் சார். அமெரிக்க ஜனாதிபதியில இருந்து லண்டன் ஜனாதிபதி, லண்டன் பிரதமர், ஆஸ்திரேலியா பிரதமர், போன இடம் பூரா கட்டி போய்க்கிறான். கனடா பிரதமர். இந்தியாவை பார்த்து உலகம் மிரளு தான். இந்தியாவை பார்த்து உலகம் மிரளு தான் இவர் சொல்கிறாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க தெரியுங்களா? 45 லட்சம் கோடிக்கு. அந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அவர்களுடைய விவசாய பொருட்களை இங்கே அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க, இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை இவங்கெல்லாம் விவசாய பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணுறதில்ல. ஏன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட தன்னறிவு அடைஞ்சு வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. கிட்டத்தட்ட அரபு கண்ட்ரிகளுக்கு பூராவுமே பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி போக்குவரத்து எல்லாமே இங்கேருந்து தான் போகுது.
அதனால் வந்து நம்ம நம்ம வந்து பெரும்பாலும் விவசாய பொருட்களை இறக்குறது இல்லை. அவங்க வந்து எப்படின்னாக்கா விவசாயம் எப்படின்னா பண்ணையாக பண்ணுவாங்க, பெரிய பெரிய பண்ணையாக பண்ணுவாங்க. அதான் மாடு வளர்க்குதுன்னா ஒரு 1000 மாடு 2000 மாடு 3000 மாடு அப்படி வளர்ப்பாங்க. அந்த மாட்டை வந்து கார்ப்பரேட் அது. இப்போ நம்ம 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம விவசாய பொருட்களை நம்ம இங்கே இறக்கணும் அப்படின்னா, அதுவும் வரி இல்லாமல், நல்லா பார்த்துக்குங்க, வரி இல்லாமல். இதெல்லாம் இப்போ இந்த மிரட்டப்பட்டதுனால இவங்க திருட்டுத்தனமாக போய் ரஷ்யாவில் போய் ஈரானில் வாங்கிட்டு இருந்த ஆயிலை மறைச்சிட்டு ரஷ்யாவில் போய் ஆயில் வாங்கினாங்க பார்த்தீங்களா, கம்மியான விலைக்கு வாங்கி அதை திருப்பி இது பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் கூட சொன்னாங்க இந்தியர்களை பிராமணர்கள் வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு. அதுக்கு முழு பலனையும் அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை முக்கால்வாசி அனுபவிக்கிறது அப்படின்னா அந்த பார்ப்பனவங்க தான் அனுபவிக்குது. இதுதான் அமெரிக்காக்காரங்க சொன்னாங்க. அதுவும் அவரோட அரசியல் ஆலோசகர், பொருளாதார ஆலோசகர், ட்ரம்ப்போட பொருளாதார ஆலோசகர் சொன்ன சமாச்சாரம் இது. இந்தியர்களை வஞ்சிக்கிறாங்க பிராமணர்கள், பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சரி, அது ஒரு போட்டுக்கிட்டோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்திய பிரதமரை வந்து கொண்டாடுறாங்களாம். யார்? மலேசிய பிரதமர், அமெரிக்க அதிபர், அந்த அதிபர், இந்த அதிபர், இவங்கெல்லாம் வந்து போனோடனே கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க எங்கேயா கட்டி பிடிச்சாங்க? அவங்க எங்கேயா இவரை கட்டி பிடிச்சாங்க? இவர் தான் ஏன் அவங்கள கட்டி பிடிச்சாரு? அவங்க எங்கே இவரை கட்டி பிடிச்சாங்க? இவர் தான் இவங்க தான் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, ராணுவத்தில் என்னைக்கு இல்லாத அளவுக்கு 25,000 கோடிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 25,000 கோடிக்கு யார் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க? எதுக்கு எக்ஸ்போர்ட்? என்ன பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணீங்க? எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்க? அப்புறம் ஏன் ரஃபேல் ஏரோப்ளேனை வாங்குறீங்க? ஏன் அமெரிக்காட்டேருந்து ஏரோப்ளேனை வாங்குறீங்க? போர் விமானங்களை வாங்குறீங்க? நீங்கள் தான் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, அப்புறம் எதுக்கு வெளிநாட்டில் போய் வாங்குறீங்க? ரஃபேல் ஊழலை கொண்டு போய் அனில் அம்பானிக்கு எதுக்கு கொடுத்தீங்க? ரஃபேல் ஊழல், அந்த ரஃபேல் ஃப்ளைட் வாங்குறாங்கல்ல, அதை பராமரிக்கக்கூடிய இந்தியா ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று தனியாக இருக்குது. அது வந்து ஒரு நிறுவனமே இருக்குது. ஆனால் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்காம எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியோட தம்பி, முதல் ரிலையன்ஸ் செல் விட்டார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இதுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க. இதெல்லாம் கேட்டாக்கா உங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்கும் இல்லை? ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் பொய்யா சொல்லுவீங்க. என்ன பாருங்க, அதாவது அந்த எக்ஸ்போர்ட் பண்ணாங்களே 25,000 கோடிக்கு அந்த ஆயுதங்கள்லாம் உருவாக்கி கொடுத்தது ராஜ்நாத் சிங்கா. அவர் மந்திரி இல்லையா, அவர் இன்ஜினியரா. அப்துல் கலாம் மாதிரி அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் போல இருக்குது. அவர் தான் உருவாக்கி கொடுத்தாருன்னு இவர் சொல்றாரு. அதாவது பல ஆயிரம் கோடி ரூபா பொருள் தான் மிலிட்ரியில் போனால், மிலிட்ரியோட டிரான்சாக்ஷனில் அதில் வந்து இவர் நினச்சிருந்தா 1000 கோடி அடிக்கலாமா. இவங்க வந்து ஊழலே பண்ணாத கட்சி. உண்மையை நீங்கள் நம்பணும். இவங்க வந்து ரோடு போடுறதுல ஊழல் பண்ணலை, ரஃபேல் விமானம் வாங்கினதில் ஊழல் பண்ணலை, பிஎம் கேர் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அதில் ஊழல் பண்ணலை, தேர்தல் பாண்டுன்னு சொல்லிட்டு அதில் ஊழல், இதெல்லாம் பண்ணலை. நீங்கள் நம்பணும். இது ஊழலே இல்லாத கட்சி என்டிஏ, ஊழலே இல்லாத கட்சிங்கிறத நீங்கள் நம்பணும். உலகத்திலே இல்லாத திட்டங்கள் இந்தியாவில் தீட்டப்பட்டிருக்கிறது. எப்போ? இந்த 2014 அப்புறம், பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்திலே இல்லாத திட்டங்கள். இந்த நாட்டுக்கு என்ன வேணும், இந்த மக்களுக்கு என்ன வேணும், இந்த நாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து செஞ்சுருக்காங்களாம். அது கடைசியாக ஒரு பதில் சொல்லுவான் பாருங்க. வந்தே பாரத் ரயில் வேணுமா, புல்லட் ரயில் வேணுமா, ஸ்பீட் ரயில் வேணுமா, மெட்ரோ ரயில் வேணுமா, இதெல்லாம் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு மூலகாரர் இதெல்லாம் வந்து செஞ்சது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எரும மாடு மேலே மோதி ட்ரெயின் சேதமாயிருச்சிங்க. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏங்க, எரும மாடு மிஞ்சி ஒரு 1000 கிலோ இருக்குங்க. ஒரு 600-700 கிலோ இருந்து 1000 கிலோ, 500 கிலோ 600 கிலோ தான் வரும்னு வச்சுக்கோங்க ஒரு எரும மாடு. அதில் மோதி ட்ரெயின் சேதமாயிருச்சிங்க. இவங்க சும்மா இருந்துச்சு பாருங்க. ட்ரெயின் இந்த ரிப்பேர் ஆகி ஓரத்தில் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இன்ஜின்லாம் எடுத்து மூஞ்சி மட்டும் அப்படி கூர்மையாக்கி இதை வந்தே பாரத்துன்ட்டாங்க.
இவங்க பேசுகிறது எல்லாமே பொய் தாங்க பேசுவாங்க, எல்லாமே பொய் பேசுகிறாங்க. வந்தே பாரத் ரயில் எத்தனை தடவை ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, எத்தனை தடவை கீழே விழுந்துருக்குது. இவங்க 2014க்கு அப்புறம் கட்டின எத்தனை ஏர்போர்ட் இடிஞ்சு கீழே விழுந்துருக்குது, எத்தனை தடவை நம்ம சென்னை ஏர்போர்ட் எத்தனை தடவை இடிஞ்சு கீழே வந்துச்சு. நம்ம சென்னை ஏர்போர்ட் இவங்க பேசுகிறாங்க, அப்படியே கொண்டு போய் நட்டமாக அப்படியே நிறுத்தி தள்ளிட்டாரு, அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு மோடி அப்படிங்கிறாங்களே. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் புதுசாக கட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த பிளான்ட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு. இவ்வளவு ஏங்க சொல்கிறதுக்கே கேவலமாக. இந்தியாவோட பார்லிமெண்ட் கட்டினாங்க பார்த்தீங்களா, 890 பேரை கொண்டு போய் வைக்கணும், எம்பி வைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பார்லிமெண்ட்டை கட்டினாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளார தண்ணி உள்ளே போயிடுச்சு. ஒரு பார்லிமெண்ட்டோட வெயிட் எவ்வளோங்க, அந்த அதுக்கு கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு, அந்த பணம் எங்கே, எப்படி செலவு பண்ணாங்க, எப்படி தண்ணி உள்ளே போகும், அப்போ என்ன மாதிரியான வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான இன்ஜினியர் அவன் கட்டியிருக்கிறான் அவன், இது எப்படி, இதில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்தது, இந்த பார்லிமெண்ட் கட்டடத்தில் எத்தனை கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது, இதெல்லாம் அவர் பேசுவாரா? பேச மாட்டார். பீகாரில் மத்திய அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து பீகாரில் கட்டின பாலங்கள் எத்தனை பாலங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு. இது ஆனால் இவங்க ஊழல் பண்ண மாட்டாங்க, நல்லவங்க. ஜிஎஸ்டிங்கிற ஒரு ரெவல்யூஷனரி. மாதத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபா மக்களினுடைய உழைப்பை உரிகிற விஷயம் அந்த 2 லட்சம் கோடி ரூபா ஜிஎஸ்டி. அதாவது ஸ்டேட்டு ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி 2 இருக்குங்க. இந்த 2ல் பார்த்தீங்கன்னா மொத்த பணம் அங்கே போயிடுது, அப்புறம் திருப்பி அவங்க வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற குறு தொழில்கள், சிறு தொழில்கள் நிறைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழில்கள் இழுத்து மூடப்பட்டுட்டான் வரி கட்ட முடியாமல். கோயம்புத்தூரில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராடுறாங்க, கரூரில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராடுறாங்க, துணி நெய்கிறவங்க போராடுறாங்க, ஊருக்கு நெய்கிறவங்க போராடுறாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னா ஜிஎஸ்டி. எவ்வளோ ஜிஎஸ்டி? 16%, 18%, 22%, 26% இப்படி போட்டாங்க ஜிஎஸ்டி. வெளிநாடுகளில் இருக்குது 5%, அவ்வளவுதான். 6% இதை வந்து மாகாண அரசுகள் வந்து ஒன்றிய அரசுக்கு கட்டிடணும். ஒன்றிய அரசுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு வரி இவ்வளோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துரும். அப்படி தான் போகணும் ஜிஎஸ்டி. இங்கே பாட்டு 25%, 30% போட்டாக்க கேளுங்க. $2 லட்சம் கோடி ரூபா நான் வாங்கி தரேன், எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணு, என்ன வேணால் பண்ணு, 2 லட்சம் கோடி ரூபா நான் வாங்கி தரேன் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிறாங்களாம். என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? மாதத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து எவ்வளவு பணம் வந்திருக்குது, எந்த மாதம் ஜிஎஸ்டி வந்தது, எப்போ ஆரம்பிச்சிங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, அதுலேருந்து இது வரைக்கும் ஆவரேஜாக 1 லட்சம் கோடி ரூபா வச்சுக்கோங்க. அந்த பணம் எங்கே போச்சு, என்ன பண்ணீங்க? ஒரு வெள்ளை அறிக்கை விடுவீங்களா நீங்கள்? ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்திங்களோ அன்னையிலேருந்து 2 லட்சம் கோடி ரூபா வருதுங்கிறார். சரி, ரைட்டு. அது முதல்ல கூட குறைஞ்சி வந்துச்சு, இப்போ நாள் ஆக கூடிக்கிட்டே இருக்குது. ரைட்டு, ஆவரேஜாக 1 லட்சம் கோடி ரூபா வச்சுங்க. இந்த 1 லட்சம் கோடி ரூபாயை கொண்டு போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன வளர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கீங்க, என்ன இந்த நாட்டை அப்படியே தூக்கி நட்டமாக நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, என்ன அறுத்து தள்ளிருக்கீங்க இந்த ஜிஎஸ்டி வச்சுங்கிற விளக்கம் சொல்லுவார் அவர்? சொல்ல மாட்டார். ஆமாம், டிமானிட்டேஷன் வரும்போது என்ன சொன்னார் பிரதமர் மோடினா, இந்த பணத்தை, இந்த டிமானிட்டேஷன் வந்ததுலேருந்து பாருங்கள் 50 நாளில் பாருங்கள், 50 நாளில் இந்தியாவில் கருப்பு பணமே ஒழிஞ்சு போயிடும், நீங்கள் வேறு லெவலுக்கு இந்தியா போயிடும், அப்படி இல்லைன்னா எனக்கு விஷத்தை கொடுத்து கொன்றுங்க அப்படின்னாரு. ஆனால் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் மோடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், எத்தனை 100 பேர் செத்துருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து, இந்த டிமானிட்டேஷன் வந்து, இந்த பண மதிப்பு நடவடிக்கை வந்து லைனில் நின்று பணத்தை இந்த பணம்லாம் செல்லாதுன்னு சொன்னால் லைனில் நின்று செத்தது, அந்த வெயிலில் நின்று அந்த ஒரு பெரியவங்க, வயசானவங்க, முதியவர்கள் இறந்தது எத்தனை பேர் கணக்கு இருக்கு அவர்கிட்ட? டிமானிட்டேஷனை பற்றி பேசுகிறார், ரைட்டு, அதுக்கெல்லாம் கணக்கு வச்சுருக்காரு அவர். சரி, பாகிஸ்தான் வந்து இதே நடக்காது, அவங்கள்ட்ட ஒரு கல்லடி கூட இல்லை, ஆனால் புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு, 40 ராணுவர்கள் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பகல்காம் தாக்குதல்,
தீவிரவாதிகள் எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. எப்பறம் 250 கிலோமீட்டர் எல்லைக்கும் பகல்காமுக்கும் 250 கிலோமீட்டர் இருக்குது. 250 கிலோமீட்டர் தாண்டி எப்படா வந்தாங்க? சரி, வந்தது வந்துட்டாங்க, அதை திட்டத்தனமாக வந்துட்டாங்க. எப்படா போனாங்க? எது மூலமாடா போனாங்க? எதுக்குமே பதில் இல்லை. ஆனால் வந்து பிரச்சனை நடந்துச்சு. போய் இவங்க பாகிஸ்தானில் போய் அடித்து அதை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையான ஒரு இராணுவமாக இருந்தால், உண்மையான கவர்மெண்ட்டாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த குண்டு வச்சு கொண்டாங்க பாருங்கள், சுட்டு கொண்டாங்க பாருங்கள், குண்டு வச்சவங்க, பகல்காமில் குண்டு வச்சவங்க, அவங்கள பூரா அப்படியே அந்த தீவிரவாதிகளோட மூஞ்சி கிஞ்சி எல்லாம் போட்டால போட்டு இந்தியா பூரா காமிச்சிட்டாங்க. இப்போ அவங்கள போய் தூக்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? தூக்கிட்டு வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கணும். நீ எதுக்கு போய் கொண்டுட்டு வர? இப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? புல்வாமா தாக்குதல் ஒரு கவர்னர், அந்த மாநில கவர்னர் கேட்டிருக்காரு. அந்த மாநில கவர்னர் என்ன கேட்டிருக்காரு? இது வந்து இவ்வளவு பெரிய வீரர்களை, 40க்கும் அதிகமான வீரர்களை வந்து நம்ம தரை வழியாக கொண்டு போகிறது கஷ்டம், நீங்கள் வந்து ஒரு ஏரோப்ளேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை தரை வழியாகவே போகட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் வந்தால் குண்டு வெடிக்கும். எலெக்ஷன் வந்துச்சுன்னா, மத்தியில் பிஜேபி கவர்மெண்ட் வரதுக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா குண்டு வெடிச்சிடும். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அப்போ தரல, அவன் நடந்தே போட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நடந்து போனதுனால அவங்களோட உயிர் போச்சு. 40 குடும்பங்கள், அந்த 40 குடும்பங்களை தெருவில் நிற்கிது. எவ்வளோ தான் காசு பணம் கொடுத்தாலும் அந்த 40 குடும்பங்களில் அந்த குடும்ப தலைவன் வருவானா, ஒரு மிலிட்ரிக்காரன் வருவானா? நாடு இழந்துருச்சு இல்லை? நாடு இழந்துருச்சு 40 மிலிட்ரி வீரர்களை. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஆனால் சொல்ல மாட்டாங்க. அங்கே பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு ஊழல் கிடையாது. கமானி இறந்து போனா சார், ஈரான் அதிபர் இறந்து போனார் சார், 4 பேர் ஒன்னா கூட்டிட்டு கம்பெனி வச்சு போறான் சார். அந்த காலத்துல இருந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடக்கல, கல்லடி நடக்கல. எப்பேற்பட்ட உள்துறை சார், இதெல்லாம் அமைச்சரவையா? எப்பேற்பட்ட உள்துறை, எப்பேற்பட்ட உள்துறை. ஆனால் மணிப்பூரில் கலவரத்தை அடக்க முடியல. இன்னும் பற்றிக்கிட்டே தெரியுது. என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மணிப்பூர் பற்றிக்கிட்டு தெரியுது. இங்கே பாருங்க என்ன பேசுகிறாங்க. கேஸை எதிர் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் 4-5 குடும்பத்தை வச்சுக்கிட்டு மக்களை பத்தி கவலைப்படாம சுரண்ட, இதெல்லாம் ஒரு அமைச்சரவை. புரிஞ்சுக்கீங்க சார், தமிழக மக்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க. 4-5 குடும்பங்களை வச்சுக்கிட்டு ஊழலை வச்சுக்கிட்டு, பாவம் இவங்க ஊழல் பண்ணவே இல்லை. இவர்கள் மேலெல்லாம் யாரு மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க மேலே தான் இருக்குது. ஆனால் ரைடெல்லாம் அனுப்புவாங்க, இடி அனுப்புவாங்க, இன்கம் டேக்ஸ் அனுப்புவாங்க. எல்லாத்தையும் அவ்வளோ ஆயுதங்கள் கண்டுபிடிச்சோம், இவ்வளோ பேப்பர் கண்டுபிடிச்சோம், பெட்டியாக 30 பெட்டி நிறைய பேப்பர் கண்டுபிடிச்சோம், ஆதாரங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ண மாட்டாங்க. கேஸ் டிசால்வ் ஆயிரும். இதுக்கு சரியான ஆதாரங்கள்னு சொல்லிட்டு இடிகிட்ட சொல்லிடுவாங்க. இடி வாயை முடிக்கும். நம்ம ஆளுங்க தமிழ்நாட்டிலேருந்து போய் ஜெயிலுக்கு போனவங்க வந்துடுவாங்க. இதான் நடந்துச்சு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில். 1,76,000 கோடி நிற்கலாம், மறந்துடக்கூடாது. கேவலம் விளம்பரத்துக்கோ நாடகத்துக்கோ எல்லாத்தையும் தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க. ஒரு காலத்துல வெறும் கழனியில மட்டுமே உழைச்சிட்டு கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறவங்களை தெய்வமா பார்த்து, ஆமா நீ சொல்றது உண்மையா இருக்கும், நான் கொண்டு போய் உனக்கே போறேன்னு சொன்ன காலம்லாம் போயிடுச்சு. ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நம்ம செய்தி மாதிரி ஒவ்வொருத்தர் உள்ள கையில இருக்கு சார். அதனால மக்களை இனி ஏமாத்த இந்த நாடக கும்பலால முடியாது. பாரத பிரதமருடைய அந்த பாதுகாப்பத்தான் இந்த தமிழக மக்கள் தேடுறாங்க. ஏன்னா அவரும் பாரத பிரதமர் தமிழகத்தை ரசிக்கிறார், தமிழை கொண்டாடுறார். மலேசியாவில் போய் தமிழ் அப்படி மிதக்க விடுறார் சார். தமிழை ரசிக்கிறார், தமிழை கொண்டாடுறாரு. மலேசியாவில் போய் தமிழை அப்படியே மிதக்க விடுறாரு. ஆனால் பணம் ஒதுக்க மாட்டார் தமிழுக்கு. 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி. ஆனால் செத்துப்போன மொழியான சமஸ்கிருதத்துக்கு வருஷத்துக்கு 600 கோடி, 700 கோடி, 500 கோடி. இப்படி அந்த மொழின்னு ஒன்றும் யாரும் பேசல. பேச்சு வழக்கில் மிஞ்சி போனாக்கா ஒரு 1% கூட பேச மாட்டாங்க. இந்தியாவில் 150 கோடி மக்களில் 1 கோடி பேர் கூட பேச மாட்டாங்க. ஆனால் அந்த மொழிக்கு கொண்டு போய் 500, 600, 700 கோடி, நூற்றுக்கணக்கான கோடிகள் தான். ஆனால் தமிழுக்கு 60 கோடி, 2 கோடி, 5 கோடி, 7 கோடி இப்படி தான் ஒதுக்குவாங்க. ஆனால் இவங்க தமிழை அப்படி கொண்டாடுறாங்களா? எங்கேயா கொண்டாடுறீங்க? நீங்க கொண்டாடுறீங்க. இந்தா அடுத்து என்ன பாருங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு கூட தமிழ்நாடு இருந்தா தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறும். ஆகையினால இந்த ஆட்சியெல்லாம் தயவு செஞ்சு கம்பேர் கூட பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆட்சி, மோடியினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நீங்கள் திமுக ஆட்சியை கொண்டு போய் நீங்கள் மோடி ஆட்சியோட கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டி, டிமானிட்டேஷன்,
நிறைய குளறுபடி, நிறைய மென்டல் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவே. இப்போ நம்ம இருங்க, இன்னொரு விஷயம் அதை கேட்டு. உங்களால முடியாது. பாரத பிரதமருடைய அந்த பாதுகாப்பத்தான் இந்த தமிழக மக்கள் தேடுறாங்க. ஏன்னா அவரும் பாரத பிரதமர் தமிழகத்தை ரசிக்கிறார். ஆச்சுங்களா? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோ சொல்லுங்கள்? தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. தெரியாத விஷயத்த நான் பேசுகிறேன், தெரிஞ்ச விஷயத்த தான் பேசுகிறேன். 95 ரூபா. இவர் பதவிக்கு வரும்போது எவ்வளோ இருந்துச்சு? 62 ரூபா. மோடி பதவி வரும்போது 62 ரூபாய் இருந்துச்சு. இன்றைக்கி டாலரின் நிகரான மதிப்பு 95 ரூபா. எவ்வளோ டிஸ்டன்ஸு பாருங்கள். ஒரு 2 பைசா ஏறினாவே பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகும். 2 பைசா ஏறினாவே பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகும். பங்கு சந்தைகள் ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும். ஆனால் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். அப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு 95 ரூபா வந்துருச்சு அப்படின்னா நீ என்னத்தை உன்னுடைய கெப்பாசிட்டியே போயிருச்சு. உலகமெல்லாம் மதிக்கலைங்க. உலகமெல்லாம் இவங்கள மதிக்கலை. இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டாங்களே விவசாய பொருட்களை இறக்குறத, அது பூரா அவ்வளவும் பழசுன்னு பேசிக்கிறாங்க. பழசு அவங்களாம் ஸ்டாக்கு வச்சுருக்காங்களாம். விவசாய பொருட்கள் கேரட்லேருந்து, அதுலேருந்து, இதுலேருந்து, பால்லேருந்து, மாட்டு பால்லேருந்து, மாட்டு வெண்ணெய், மாட்டு தயிர், இதெல்லாம் ஸ்டாக்கு, ஓல்டு ஸ்டாக்கு வச்சுருக்காங்களாம். அதை தான் நமக்கு அனுப்பிச்சி விட போகிறாங்களாம். யோசிச்சு பாருங்கள். மீன், நண்டு, விரால், இறால், மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தான் இந்த 45 லட்சம் கோடி ரூபாய்க்கு இது போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விலை, அதாவது வரி கூட இல்லை அவங்க இறக்குறதுக்கு. அவங்களுக்கு வரி கூட இல்லை. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வரி கூட இல்லை. ஆனால் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுற பொருளுக்கு இந்திய அரசாங்கம் வரி கட்டணும். இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, இவ்வளவு பேசுகிறாங்களே இவங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குஜராத்தில் ட்ரெயின் ஸ்டேஷன் ஃபுல்லாக ரொம்ப ஒளிஞ்சது. போய் அடிச்சுக்கிட்டு ஏறுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் அது என்னன்னு பார்த்துருப்பீங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரயில்வே காணொலியே வந்துருச்சு, செய்தித்தாலே கண்டிப்பாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 3000 பேர் 2000 பேர் போகிற ட்ரெயினுக்கு 10,000 பேர் அடிச்சுக்கிட்டு ஏறுறாங்க உள்ளார. தட்டாப்புட்டான்னு. காரணம் இல்லை அப்படின்னா வேலை வெட்டி இல்லை, சொந்த ஊருக்கு போகிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டுருங்க. இந்த கவர்மெண்ட் முடிகிறதுக்குள்ளார, இந்த மோடியோட கவர்மெண்ட் முடிகிறதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு 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 குண்டு ஒன்று பாம்பு வெடிக்கிற மாதிரி வெடிக்க போகுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. என்னமோ பெரிய அளவில் நடக்க போகுதுங்க. ஆனால் மறைக்கிறாங்க அவங்க. எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. எவ்வளோ பேர், எப்படி நீங்கள் ஒரே நாளில் எப்படி இவ்வளவு பேர் வெளியூருக்கு போவாங்க ட்ரெயினில்? என்ன காரணம்? அப்படி திடீர்னு இருந்த வேலை வெட்டி எங்கே போச்சு? இருந்த வேலை வெட்டியோட நிலவரம் என்ன? ஏன் அவங்களுக்கு இவ்வளோ நாள் வேலை செய்யணும், திடீர்னு வேலை வெட்டி இல்லைன்னா தெரியலங்க. என்ன சமாச்சாரம் தெரியல, ஒன்றும் புரியல. அது பற்றின பேப்பர் செய்திகளும் நம்ம படிக்கலை, வரல. பெரும்பாலான மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரும்பாலான ஒன்றிய அரசினுடைய அந்த தகுதித்தங்கள்லாம் வராது, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஊடகங்களும் மோடியினுடைய கோடி மீடியாவாக தான் இருக்குது. கோதி மீடியானாக்கா மடியில் இருக்கும். எல்லா ஊடகங்களும் மோடியினுடைய மடியில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய ஊடகங்களும். அப்படி யாராவது என்டிடிவி இருக்குல்ல, அந்த டிவி மாதிரி யாராவது எதிர்த்து பேசிட்டா, மோடியை பற்றி அதை சொல்லிட்டா, மோடியை பற்றி ஏதாவது பேசிட்டா, அவரோட உண்மைகளை விளம்பரப்படுத்திட்டா, உடனே அந்த நிறுவனத்தை அம்பானியை விட்டா இல்லை அதானியை விட்டா வாங்கிடுவாங்க. அந்த நிறுவனத்தையே வாங்கிடுவாங்க. என்னையே வாடா தப்பாக பேசுகிற நீயே, உனக்கு ஒரு நிறுவனமே இல்லைடா, பிடுங்கடா அவன்கிட்ட அவனை மிரட்டி அந்த பத்திரிக்கை ஆஃபீஸையே வாங்கிடுவாங்க. இந்த பத்திரிக்கையே விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்போ பண்ணுறது எல்லாமே சேட்டையாக பண்ணிக்கிட்டு பண்ணுறது ஒன்றும் கூட சரியில்லை. இந்த மக்களை பற்றி யோசிக்கிறது இல்லை, இந்த மண்ணை பற்றி யோசிக்கிறது இல்லை. குஜராத்தில் எப்படி இவ்வளவு பேர் அந்த வீட்டை விட்டு, அந்த அவர்களுடைய சொந்த ஊரை விட்டு எதுக்கு ட்ரெயின் நேராக போனாங்க? அதுக்கு விளக்கம் வரணுமா? இல்லை, பெரிய ஸ்க்ராட்ச் ஒன்று நடக்க போகிறதா தான் தோணுது. ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. 95 ரூபா டாலருக்கு போயிட்டா, நீங்கள் போய் அமெரிக்காவில் போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுக்கணும்? டாலரில் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு டாலரில் தான் கொடுக்கணும்.
அமெரிக்கா பயந்துருச்சு. அமெரிக்கா அது கோவம், அமெரிக்காவுக்கு வேறு கதி இல்லை, மோடி விட்டா வேறு வழி இல்லை, அது ஆங்குறாரு வீங்கிறாரு இப்படிங்கிறாரு. அவர் 50% வரி போட்டார். அப்போ மோடி எதுவும் பேசுனாரா? சைலண்ட்டாக இருந்துட்டார். ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பரப்பி விட்டாங்க. சைலண்ட்டாக இருக்கிறது கூட ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு. அப்புறம் 25% வரி குறைச்சிட்டான்னு வைங்க. அப்பயாவது போய் கேட்டிருக்கலாம்ல, என்னையா நம்ம நண்பர் நம்ம கட்டி பிடிச்சோம், நம்ம முத்தம் கொடுத்துக்கிட்டோம், கை கொழுகுனோம், போனோம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ % வரி போட்டு வச்சுருக்க, என்ன எங்கள் மேலே என்னையா கோவம்? செய்யலாம்ல? செய்யலை, பேசலை, பேச முடியாது. இல்லைன்னா அவங்க கார்னர் பண்ணி உட்கார வச்சுருவாங்க மூலையில். மோடி மேலெலாம் யாருக்கும் எந்த நாட்டு தலைவருக்கும் மோடி மேலெலாம் விருப்பம் இல்லைங்க. யாரோடையும் இவரை பற்றி நல்லாவே தெரியும். இவர் இந்துத்துவா பேசுகிறது, முஸ்லீம்களை அடிக்கிறது, கிறிஸ்துவ கோயில்களை அடிக்கிறது, கிறிஸ்துவ கடைகளை அடிக்கிறது. கடைசியாக நடந்த கிறிஸ்துமஸில் அன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னா, நியூ இயருக்கும் கிறிஸ்துமஸுக்கும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் உலகம். இவர் சொல்கிற மாதிரியே இன்றைக்கெல்லாம் விரல் நுனியில் இருக்குது எல்லாத்துக்கும் மொபைலு. இவர் சொல்கிற மாதிரி தான், இவர் காணொலி வந்தவர் சொல்கிறார், அவர் மாதிரி தான் விரல் நுனியில் இருக்குது. எல்லா விஷயமும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லை, இந்தியா மக்களுக்கு பூரா தெரிஞ்சு. முதல்ல இந்துத்துவான்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினேன். இனிமேலாம் ஓட்டு வாங்க முடியாது. ஏதாவது நாட்டுக்கு நல்லது செஞ்சால் தான் ஓட்டு வாங்க முடியுங்கிற கண்டிஷனுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் வந்துட்டாங்க. ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு செஞ்சால் தான் அந்த வசதி வாய்ப்புகள் நல்லது ஏதாவது ஒன்று செய்யணும் மக்களுக்கு. அப்படி செஞ்சால் தான் இனிமேல் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். தெரிஞ்சும் மோடி கவர்மெண்ட்டு நமக்கு எதுவுமே செய்கிறதில்ல. மக்களை வந்து நிராதரவாக தான் விட்டுருக்குது. 50 நாளில் பாருங்கள், எங்கேயோ போகிறீங்க, உங்கள் பொருளாதாரம் அப்படியே உயர்ந்துடும், பயங்கரமாக போயிடும் அப்படின்னாரு. செத்தவனே கிட்டத்தட்ட 200 பேர்த்துக்கு மேலே செத்துருக்கான், வெயிலில் நின்று செத்தவன். அது எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பேங்க்காரங்க எவ்வளோ பிரச்சனை, பேங்கில் வேலை பார்க்கல ஊழியர்கள் எவ்வளோ பிரச்சனை. இந்தியன் பொருளாதாரம் ஒரு கிடுகிடுத்து திருப்பி வந்து ஸ்டேபிளாகி மேலே போணுச்சு. அந்த காரணம்னா இவருடைய கட்டமைப்பு இல்லை, இவருடைய செயல் எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து பழைய பிரதமர்கள் அந்த காலத்துலேருந்து போட்ட திட்டங்கள், அதில் இருக்கிற நிதித்துறை ஜாம்பவான்கள், இவங்க பண்ண வேலை தான் அதெல்லாம். இன்றைக்கி வந்து இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வந்தோ இல்லை பிரதமர் வந்ததுக்கப்புறமா இந்த வளர்ச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா இல்லை. இதுக்கெல்லாம் அடித்தளம் வந்து அப்பயே போட்டாங்க. ராஜீவ்காந்தி காலத்திலே போட்டாங்க. சும்மா ஏதாவது பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அதன் மூலமாக ஓட்டை வாங்கிக்கிட்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு குரூப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம தான் கவனமாக இருக்கணும். வணக்கம் நண்பர்களே.